அனா ரீயூசபிள் காட்டன் நாப்கின்ஸ் பெண்ணுக்கும் நல்லது, மண்ணுக்கும் நல்லது. அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். என்ன விலை அழகே அப்படின்னு ஒரு பாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல் சாங்ல அந்த மாதிரி செந்தில் வேல்வீச்சு இன்று என்ன விலை எம்எல்ஏக்களுக்கு அப்படின்னு கேட்கலாம் போல தோணுது. அதாவது புதுவையில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளை நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, இனிமேல் என்ன செய்ய வேண்டாம் அப்படின்னா தேர்தலாம் நடத்த வேண்டாம். இப்போ தேர்தல் நடத்தி பேரன்பு கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, உங்களுடைய பொன்னான வாக்குகளை எங்கள் சின்னத்தில் வாக்களித்து எங்களை வெற்றி பெற செய்தால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் அதை செய்வோம், இதை செய்வோம், அப்படி செய்வோம், இப்படி செய்வோம், யானையை பூனையாக்குவோம், பூனையை யானையாக்குவோம், அந்த மாதிரிலாம் பேச வேண்டிய தேவையில்லை. ஏன்னா ரொம்ப சிம்பிள். இப்போ நீங்கள் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகிருக்கணும், ஆனால் ஒன்று மொத்தமாக போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம் ஒரு கட்சி. ஈஸியாக இருக்குல்ல, பிரச்சனை இல்லைல்ல. இப்போ பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவுல கர்நாடகத்தில் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தோம். மணிப்பூர், கோவா, எல்லா மாநிலங்களும் என்ன நடக்குன்னு பார்த்தோம். இப்போ அது அப்படியே மெதுவாக எங்கே வருது அதனுடைய கர்மம் அப்படின்னு கேட்டிங்கன்னா புதுவைக்கும் விருந்திருக்கிறது. இப்போ எனக்கு இந்த புதுச்சேரியில் நடக்குது இல்லை, அந்த நிகழ்வுகளை பார்க்கும்போது எனக்கு நான் இன்னைக்கு வைத்திருக்கக்கூடிய அந்த தலைப்பில் ஞாபகத்துக்கு வந்துச்சு. இது எப்படி பார்த்தாலும் காட்சியப்பம் பாத்திர கடையில் வாங்கின கப்பு தானே இது. அதில் ஒரு டைலாக் வரும் தெரியுமா? ஜெயிச்சு கப்பு வாங்கணும் அப்படிம்பாரு மாஸ்டர். ஒரு முறையாவது நீங்கள் ஜெயிச்சு கப்பு வாங்கணும், வாய்ப்பே இல்லை ராஜா அப்படிங்கிற மாதிரி. வெற்றி பெற முடியாத மாநிலங்களில் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு புறவாசல் வழியாக, பின்வாசல் வழியாக ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு வெறிகொண்டு அலைந்து கொண்டிருக்கிறது. நண்பர்களே, சொந்தங்களே, நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் எல்லா இடத்துலையும். காங்கிரஸ் முன்னாடி ஒரு ஜனநாயக படுகொலையை செய்தது. இப்போ காங்கிரஸ் யோக்கியமா அப்படின்னா வாய்ப்பே இல்லை, அப்படிலாம் சொல்லிட முடியாது. காங்கிரஸ் செய்த ஜனநாயக படுகொலை அப்படிங்கிறது என்னவா இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 356வது பிரிவை பயன்படுத்தி ஆட்சியை கலைப்பது. ஒரு மாநிலத்தில் தனக்கு பிடிக்காத ஆட்சியா போடு, 356வது பிரிவை ஆட்சியை கலைத்து விடு. அப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசை எந்த ஜனநாயக நெறிமுறைகளும் இன்றி மிக அதிக முறையில் இந்த இந்தியாவில் மாநில ஆட்சிகள் கலைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது 356வது பிரிவை பயன்படுத்தி காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கலைக்கப்பட்டது தான். இப்போ இது ஜனநாயக விரோதம் என்று பாஜக தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. இப்பவும் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். இப்போ 356வது பிரிவை பயன்படுத்தி ஒரு மாநில அரசை கலைப்பது ஜனநாயக விரோதம் என்று பேசிவிட்ட காரணத்தினால் நம்ம அந்த பிரிவை பயன்படுத்த முடியாது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், வேற ஒரு ஐடியா வரணும். கட்சி தாவல் தடைச்சட்டம் வேற இருக்குது. இப்போ 2 எம்எல்ஏ 3 எம்எல்ஏ 4 எம்எல்ஏ வாங்கி வச்சுட்டு நீங்கள் எதாவது பண்ணீங்கன்னா கட்சி தாவல் தடைச்சட்டத்துக்கு அவங்களுக்கு பதவி போயிடும். இப்போ என்ன யோசிக்கிறாங்க, ரொம்ப புத்திசாலித்தனமா, ரைட்டு இதான உங்களுக்கு பிரச்சனை, ரிசைன் பண்ண சொல்லி எம்எல்ஏவை. இப்போ எம்எல்ஏக்கெல்லாம் ரிசைன் பண்ணுறது. ரிசைன் பண்ண எம்எல்ஏக்கள் எங்கே போய் சேருவாங்க? இன்னைக்கு ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுப்பாங்க, நாளைக்கு போய் பிஜேபியில் சேருவாங்க. அந்த ராஜினாமா செய்த தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடக்கும். அங்கே அரசனுடைய அந்த அசுர பலம் எல்லாம் வேலை செய்யணும் வைங்களா. சாம பேத தான தண்டங்கள், தனலட்சுமி, தானியலட்சுமி, தைரியலட்சுமி, எல்லா லட்சுமியும், தட் மீன்ஸ் நான் சொல்கிறது பணபலம், ஆள்பலம், படைபலம், அதை சொல்கிறேன், எல்லாம் களமிறக்கப்படும். இவர் வெற்றி பெறுவார். யார்? காங்கிரஸ்லேருந்து பதவி ராஜினாமா பண்ணிட்டு பாஜக போய் சேர்ந்துருப்பார்ல, அவர் வெற்றி பெறுவார். இப்போ பாஜக ஆட்சி அமைக்கும். இப்படித்தான் கர்நாடகத்தில் பல மாநிலங்களை நம்ம பார்த்தோம். இப்போ புதுவைக்கு நீள்கிறது அந்த கரம். புதுவை யூனியன் பிரதேசத்தில் 30 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 30 பேர், நியமன உறுப்பினர்கள் 3 பேர், மொத்தம் 33 பேர். இந்த 3 பேரை பாஜக நியமிக்கிறாங்க. நியமனம் செய்யப்பட்ட பிறகு இவர்கள் என்ன செய்யணும்னா பாஜக போய் தங்களை சேர்த்துக்கணும். ஏதாவது கட்சியில் சேர்ந்து, அல்லது நான் சேர்ந்திருக்கிறேன்னு முதலே இருந்திருந்தா நான் இந்த கட்சியை சேர்ந்தவன்னு சொல்லணும், அல்லது சேர்ந்த பிறகு இந்த கட்சியை சேர்ந்த உறுப்பினர்னு சொல்லி சபாநாயகர் கொண்டு போய் லெட்டர் கொடுக்கணும். ஆனால் இந்த 3 பேரும் நியமன உறுப்பினர்கள், பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் தான். பாஜக துண்டத்தான் தோல்ல போட்டு வர்றாங்க. ஆனால் இதுவரைக்கும் அபிஷியலாக தாங்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினர்கள் என்று சட்டப்பேரவை தலைவரிடம் எந்த கடிதத்தையும் கொடுக்கவில்லை என்று புதுவை முதலமைச்சர் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கிறார், விமர்சனம் தெரிவிக்கிறார். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ 30+3 பேர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய உறுப்பினர்கள், 3 பேர் நியமன உறுப்பினர்கள், 33 பேர். அந்த 30 பேரில் 3 பேர் விட்டுருங்க. அந்த 30 பேரில் 2016 தேர்தல் நடந்ததல்லவா, 15 பேர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த உறுப்பினர்கள், 2 பேர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள், ஒருவர் சுயேட்சை உறுப்பினர். இப்போ 15, 2, 17, 1, 18 பேர். 18 பேர் ஆதரவோடு நாராயணசாமி அங்கே முதலமைச்சராக பதவியேற்கிறார். ஆட்சி போய்கொண்டிருக்கிறது. கொஞ்ச நாளில் என்ஆர் காங்கிரஸை சேர்ந்த ஒருவர்
அமலாக்கத்துறை எடுத்த நடவடிக்கையின் கீழ் அவர் தண்டனைக்குள்ளாகிறார். அவர் பதவி விலக வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது. சட்ட ரீதியாக அவர் பதவி விலகிறார். அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. அந்த தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுகிறது. அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எண்ணிக்கை அங்கே 3ஆக உயருது. அப்போ இவங்களுடைய ஒட்டுமொத்த எண்ணிக்கை 15 + 2 17 18 19 ஒரு சுயேட்சை எம்எல்ஏவோடு சேர்த்து 19 உறுப்பினர்கள் நாராயணசாமியை ஆதரிக்கிறார்கள். ஆட்சி போய் கொண்டிருக்கிறது. ஆட்சி முடியக்கூடிய தருவாய். இன்னும் கொஞ்ச நாளில் தேர்தல் அறிவிக்கப்பட இருக்கிறது. இப்போ காங்கிரஸ் கட்சியிலிருந்து ஒவ்வொருத்தராக என்ன செய்கிறாங்க, பதவி விலகிறார்கள். ஏற்கனவே ஒருத்தர் உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே உள்ளடி வேலை செய்தார் என்பதற்காக தனவேல் என்பவரை தகுதி நீக்கம் செய்தார் சபாநாயகர். அப்புறம் நமச்சிவாயம், தீப்பாய்ந்தான் உள்ளிட்டவர்கள் என்ன செய்கிறாங்க, பதவி விலகிறாங்க. வரிசையாக அப்படியே பதவி விலகிறாங்கன்னு வைங்களேன். இப்போ இதில் வந்து நம்ம சாணக்கியர் ஒரு நாள் ஒன்று பேசினார், உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ரஜினிகாந்த் ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவர்கள் அவங்க வந்து ரஜினி ரசிகர் மன்றத்திலிருந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க திமுகவில் போய் சேர்ந்தாங்க. அப்போ நம்ம சாணக்கியர் ஒன்று பேசினா ஞாபகம் இருக்குதா? அது எப்படி முடியும்? ஒரே வாரத்தில் 10 நாட்களுக்குள்ள 11 நாட்களுக்குள்ள எப்படி வந்து ஒருத்தர் வந்து ரஜினியினுடைய ஆதரவாளராக இருந்த ஒருவர் எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை இணைத்துக் கொள்ள முடியும்? அப்போ இதற்கு முன்பாகவே ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது, பேரம்படியாமல் இருந்திருக்கிறது, அப்படி இருக்கிறது, இப்படி இருக்கிறது அப்படிலாம் பேசினார். நான் அன்னைக்கே சில கேள்விகளை கேட்டேன். குஷ்பு எப்படி போய் இணைந்தார்கள் போன்ற கேள்வியை கேட்டேன். இப்போ திருப்பி பாருங்க, எங்க வாங்க. சாணக்கியர் அன்னை கேட்டார்ல, எப்படி ரஜினி ரசிகராக இருந்தவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரே வாரத்தில் தன்னை இணைத்துக் கொள்ள முடியும்? இங்க பாருங்க, நமச்சிவாயும் தீப்பாய்ந்தானும் 25ஆம் தேதி ஜனவரி 25ஆம் தேதி பதவி விலகுகிறார்கள். 28ஆம் தேதி ஜேபி நட்டா முன்னாடி போய் பாஜக ஐக்கியமாடுறாங்க. எப்படி 3 நாள்ல? இப்ப இவர்களுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு? இவர்களுக்கு யார் பேரம் பேசலாம்? இதெல்லாம் யாராவது பேசுவாங்களான்னு கேட்டால் யாரும் பேச மாட்டாங்க. எல்லாம் மூடிப்பாங்க, வாய உட்காந்துப்பாங்க. இப்போ இப்படியெல்லாம் பண்ணி இப்போ இப்படி அடுத்தடுத்தது ஓகே ரெசிக்னேஷன். இப்போ சட்டப்பேரவையுடைய பலம் என்ன ஆகிப்போச்சு? 11 பேர் காங்கிரஸ் ஆதரவு, சட்டப்பேரவை தலைவர் சபாநாயகரோட சேர்த்து அவைத்தலைவரோட சேர்த்து 12 பேர் இந்த பக்கம், அந்த பக்கம் 14 பேர். இப்போ காங்கிரஸுக்கு பெரும்பான்மை பலம் இழந்து விட்டது. அவர் ரெசிக்னேஷன் பண்ணிட்டார். ஓகே, இப்போ பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியோடு, தட் மீன்ஸ் பாஜக, என்ஆர் காங்கிரஸ், அஇஅதிமுக, அங்கே இன்னும் ஒரு மாதம் கூட இல்லை, தேர்தல் அறிவிக்க போகிறாங்க தேர்தல் ஆணையம். அதற்குள்ள அந்த ஒரு மாதத்தில் எப்படியாவது அங்கே பதவியில் உட்கார வேண்டும் என்ற பதவி வெறியில் அங்கே ஆட்சியை அமைப்பதற்கு திட்டம் தீட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நிமிடம் நான் உங்ககிட்ட பேசுகிற இந்த நிமிடம் எனக்கு கிடைத்த தகவல், என்ஆர் காங்கிரசினுடைய தலைவர் அவருக்கு இதில் உடன்பாடு இல்லை. இன்னும் ஒரு மாதம் தான் இருக்குது, நம்ம தேர்தலை சந்திப்போம் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆனால் அஇஅதிமுக உள்ளிட்ட இன்ன பிற கட்சியினுடைய உறுப்பினர்கள், அஇஅதிமுக, பாஜக போன்ற கட்சியினுடைய உறுப்பினர்கள் நாம் ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற கருத்தில் அங்கே இருக்கிறார்கள். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும், இது நடந்தது, நம்ம வச்சுருவோம். இப்போ நம்மளோட கேள்வி என்னன்னா, எலெக்ஷன்ல எவ்வளோ ஜெயிச்சுட்டு வரட்டும், மொத்தமாக போய் பர்ச்சேஸ் பண்ணுவோம், அவ்வளோதானே. இது ஜனநாயகமா? இது வெக்கம் இல்லை உங்களுக்கு இதை ஜனநாயகம் சொல்றதுக்கு? இதுல விலைக்கு வாங்குகிறார்கள் அப்படிங்கிற விமர்சனம் இருக்குது. இதில் பாரதிய ஜனதா கட்சியை பற்றிய விமர்சனத்தை மட்டுமே எப்போது சரியா இருக்குமா அப்படின்னா இல்லை. இது மிக மிக முக்கியமான தருணம், இன்க்ளூடிங் எல்லா கட்சிக்கும், திமுகவுக்கு மட்டுமல்ல, திமுக, அதிமுக, இடதுசாரிகள், ஏன் பிஜேபி, எல்லாருக்குமே இந்த தருணத்தில் ஒன்று சிந்திக்கணும். அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய சித்தாந்தம் இருக்குல்ல, ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு சித்தாந்தம் இருக்குல்ல, அந்த சித்தாந்தத்தை தெளிவாக உள்வாங்கி கொண்டு கருத்தியல் அடிப்படையில், சித்தாந்த அடிப்படையில் அந்த கட்சியில் அவரவர் நம்பக்கூடிய கட்சி, ஃபார் எக்ஸாம்பிள் பாஜகனா பாஜகவுக்கு ஒரு சித்தாந்தம் இருக்குல்ல, அந்த சித்தாந்தத்தை உறுதியாக நம்புறவனுக்கு மட்டும் சீட்டு கொடுத்தா அவன் பாஜகவோட நிற்பான். இல்லைன்னா நாளைக்கே காங்கிரஸ் ஆட்சி வந்துச்சுன்னு வைங்க, பாஜக ஒழிக்கிட்டு எங்கே போடுவான்? காங்கிரஸுக்கு போயிடுவான். திமுகவுடைய சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கட்சி இருக்கும்ல, திமுகவை உறுதி அந்த திராவிட இயக்க கொள்கைகளின்பால், பெரியாரின்பால், அண்ணாவின்பால், மறைந்த திமுக தலைவர் திரு கருணாநிதி அவர்களின்பால் ஈர்ப்பு கொண்ட அந்த சித்தாந்தத்தின் மிக வலுவாக நம்பிக்கை கொண்டவர்களுக்கு திமுக சீட்டு கொடுத்துச்சுன்னா அவன் திமுகவோட நிற்பான். இல்லைன்னா டாட்டா கட்டிட்டு போயிடுவான். சேம் அஇஅதிமுக இருக்கு, கம்யூனிஸ்டுகளுக்கு எல்லாருக்குமே இது ஒரு பாடம். நீங்க எவ்வளவு செலவு பண்ணுவீங்கன்னு கேட்டு சீட்டு கொடுத்து
அவங்க என்ன செய்கிறாங்க, முதலீடு பண்ணுறாங்க, கிடைக்கிற வாய்ப்பில் அறுவடை செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஸோ எல்லா கட்சிகளுக்கும் பாடம் எடுத்து கொண்டு இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. என்கிட்ட காசு இருக்குது, நான் மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற இடத்துக்கு ஜனநாயகம் நகர்ந்து விட்டது என்று சொன்னால் மிக 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 ஆபத்தானது நண்பர்களே. ஏன் உங்களால் உங்கள் கருத்துக்களை சொல்லி ஓட்டு கேட்க முடியல? இது புதுச்சேரியில் தான் நடக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இல்லை, கிரண்பேடி வெளியேற்றப்பட்டு விட்டார், அவர் ஆளுநர் பதவியிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டு விட்டார் அப்படின்னு உடனே இங்கே பலருக்கும் குசி மகிழ்ச்சி. ஆக்சுவலி டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கொண்டு வச்சதான் பெரிய செக்கே, டேர்னிங் பாயிண்டே. தமிழிசை சவுந்தரராஜனை புதுவை துணை நிலை ஆளுநராக நியமித்ததன் மூலம் தமிழக அரசியலுக்குள் புதுவை வழியாக கேட் வே ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு வச்சுக்கலாம் புதுச்சேரியை. இனிமே நீங்க புதுவை அப்படிங்கிறது இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழகத்தில் நேரடியாக காலூன்ற முடியவில்லை. ஏன் காலூன்ற முடியல? இங்கே இருபெரும் திராவிட கட்சிகள் வலுவாக இருக்கிறார்கள். ஆனால் புதுவையில் இருபெரும் திராவிட கட்சிகளும் பெரிய அளவில் வலுவாக இல்லை, மாறாக காங்கிரஸ் இருக்கிறது. ஸோ காங்கிரஸ் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் நான் காங்கிரஸை பலவீனப்படுத்தணுங்கிற முயற்சியில் பாரதிய ஜனதா கட்சி இறங்கி இருக்கிறது. அந்த அடிப்படையில் புதுவையில் காங்கிரஸை பலவீனப்படுத்தி புதுவையில் தங்களை வலுப்படுத்திக் கொள்ள நினைக்கிறது. புதுவை ஊடாக, புதுவையை பயன்படுத்தி புதுவை வழியாக தமிழகத்திற்குள் நுழைவதற்கான அனைத்து திட்டங்களும் தயாராக இருக்கிறது. ஸோ அப்படி புதுவை வழியாக தமிழகத்திற்கு நுழைய வேண்டும் என்று சொன்னால் அங்கே கிரண்பேடியால் எதுவும் செய்ய முடியாது. கிரண்பேடிக்கு இந்த மொழியும் தெரியாது, இந்த மண்ணும் புரியாது, இந்த மக்களுக்கும் புரிய மாட்டார்கள். அவருக்கு என்ன நடக்குன்னு தெரியாது. ஸோ ரொம்ப கிளவரா அழகா தமிழக அரசியலுக்குள் நுழைவதற்கான ஒரு வழியாக, ஒரு வே புதுவை இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி பயன்படுத்தி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இன்னமும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் சுதாரிப்போடு, தெளிவோடு, சித்தாந்த தெளிவோடு, அதுதான் முக்கியம், சித்தாந்த தெளிவோடு இருக்க வேண்டிய கட்டாயத்தை இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி அனைவருக்கும் உருவாக்கி இருக்கிறது என்பதை நிதர்சனம். இந்த நிதர்சனத்தை புரிந்து கொண்டு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவது மட்டும் தீர்வல்ல, சித்தாந்தங்களை வலுப்படுத்துவது மட்டும்தான் நிரந்தர தீர்வாக இருக்கும். நிறைவு செய்கின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. அனா ரீயூசபிள் காட்டன் நாப்கின்ஸ், பெண்ணுக்கும் நல்லது, மண்ணுக்கும் நல்லது.